ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா. நமஸ்காரம் பசங்களா. இன்றைய தினம் சம்ஸ்கிருதத்துல சங்கியாக நம்பர்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ இங்கிலீஷ்ல நம்பர்ஸ் சொல்லுங்கோ அப்படின்னா எல்லாரும் வேகமா சொல்லிட்டே வந்துடுவீங்க. 1 2 3 4 வேகமா சொல்லிடுவீங்க. தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னா குழந்தைகள் எல்லாம் 1 2 3 4 கடகட சொல்லிட்டே வந்துருவா. அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல நம்பர்ஸ்க்கான பெயர்கள் உண்டா? உண்டு. அந்த நம்பர்ஸ் அப்படின்றது தான் நம்ம சங்கியாக அப்படின்னு சொல்றோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஒரு 4 நம்பர்ஸ் மட்டும் இங்க நான் எழுதியிருக்கேன். நான் ஏன் இந்த ஃபர்ஸ்ட் 4 மட்டும் எழுதியிருக்கேன், ஏன் 10 ஃபுல்லா எழுதல அப்படின்றதுக்கு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப என்ன பண்ணுங்க, இந்த 4 நம்பர் மாத்திரம் நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இத பார்த்து நீங்களும் எழுதிட்டுருங்க. சரியா? நீங்க எழுதிட்டே இருக்கும்போது நான் இதை சொல்லி காமிக்கிறேன், நீங்களும் ஒரு தடவை சொல்லிடுங்க. அதன் பிறகு ஏன் இந்த 4 மாத்திரம் எழுதி காமிச்சேன் அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொன்னாதான் குழந்தைகளுக்கு புரியும். பட்டு இப்போ 1 2 3 4 இந்த 4 நம்பர் எழுதிக்கிறீங்களா? ஏகஹ 1 द्वौ 2 त्रयः 3. பட்டு என்னாச்சுமா? நான் உங்களுக்கு காமிக்கணும். என்ன பட்டு? நான் ஹோம்வொர்க் காமிக்கணும். ஹரிப்ரியா ஒரே நிமிஷம், சொல்லி கொடுக்கறதுலாம் கொடுத்துட்டோம். ஹோம்வொர்க் கடைசியா அப்ப சுவாமி கேட்கறச்சு அப்ப காமி, எல்லாரும் கேட்பார் அப்ப காமி. காமின்னா சரியா பட்டு? இது 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 4 முதல்ல எழுதிடலாம், அப்புறம் நானே சொல்றேன், அப்ப நீங்க காமிச்சிடுங்க. சரியா? வெரி குட். இப்போ ஏகஹ 1 द्वौ 2 त्रयः 3 चत्वारः 4. இது 4 தெரியறதா பாருப்பட்டு? இது 4 எழுதிருங்கோ. கொஞ்சம் தள்ளி இருக்கு சுவாமி, கொஞ்சம் கேமரா பக்கத்துல இருந்தா வாழ்க்கை எழுதுறதுக்கு. இப்ப கரெக்டா இருக்கு. ஆமா, இப்ப கரெக்டா இருக்கா? இப்ப கரெக்டா இருக்கு சுவாமி. சரிங்கம்மா. வெரி குட். குழந்தைகள் எழுதிட்டா. வெரி குட் கண்ணா, வெரி குட். நல்லா எழுதிருக்கோ கண்ணா, கரெக்டா எழுதிருக்கீங்க கண்ணா. வெரி குட் தயா நாராயணன், குட் கேர்ள். அடியன் எனக்கு என்ன பண்றீங்க? வந்து நோட் இல்ல, அதனால நான் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு நான் எழுதி நோட் அடியன். ஓகே கண்ணா, ஓகே கண்ணா. விதுர் குட் பாய். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீ எழுதி காமிப்பா. குட் பாய். சாரங்கா குட் பாய், நன்னா எழுதிருக்கப்பா. கொஞ்சம் தள்ளி. வெரி குட். ஏகஹ 2 3 चत्वारः. வெரி குட். பொறுமையா எழுதிக்கோங்க, நான் டைம் கொடுக்கறேன். சரியா? இப்ப எழுதிட்டே இருக்கிறதுக்குள்ள நான் யார் பேரை சொல்றேனோ அவ வாசிச்சிடுங்க, அப்ப நமக்கு டைமே வேஸ்ட் ஆகாது. தயா நாராயணன் இந்த 4 நம்பர்ஸ் மட்டும் வாசிப்பட்டு. ஏகஹ 1 द्वौ 2 त्रयः 3 चत्वारः 4. வெரி குட் கேர்ள். 100 out of 100. வெரி குட். அடுத்தது சாரங்கா, நீ எழுதி முடிச்சிட்டேன்னு என்கிட்ட காமிச்சியப்பட்டு நீ ஒரு தடவை வாசிச்சுடு. சாரங்கா கேட்கலப்பா. சரி, அந்த குழந்தைக்கு ஆடியோ ப்ராப்ளம் இருக்கு. ஒரு குழந்தை முடிச்சாச்சு, ஸ்ரீகிருஷ்ண ஷடகோபன் முடிச்சாச்சு. நல்லா எழுதிருக்கோம். சொல்லு. 2 3 3 4
வெரி குட். நல்லா வாசிச்ச சாரங்கா, குட் பாய். ஸ்ரீகிருஷ்ண ஷடகோபன் நீ முடிச்சுட்ட, நீ போய் காமிச்ச கண்ணா, நீ ஒரு தடவை சொல்லிடு பட்டு. ஓகே அடியன். ஏகஹ ஒன் द्वौ टु त्रयः त्री चत्वारः फोर. வெரி குட் பாய். நல்லா வாசிச்ச பட்டு. மான்யா, நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணிய மான்யா, நீ ஒரு தடவை வாசிக்கணுமா? ஹரிப்ரியா எழுதியாச்சு. ஏகஹா द्वौ त्रयः चत्वारः. நல்லா எழுதியிருக்க ஹரிப்ரியா, வெரி குட் கேர்ள். வாசிக்கிறியாமா மான்யா? மான்யா நீ மியூட்ல இருக்க மான்யா. சரி, அந்த குழந்தைக்கு ஆடியோ ப்ராப்ளம் இருக்கு மான்யாக்கு. ஹரிப்ரியா நீ ஒரு தடவை வாசிச்சுட்டு கண்ணா. Yes अडियन. ம் एकः वन द्वौ टु ம் त्रयः त्री चत्वारः फोर. வெரி குட். நல்லா வாசிச்ச கண்ணா ஹரிப்ரியா, வெரி குட் கேர்ள். விதுர் ஒரு தடவை வாசிச்சுட்டு பட்டு. अडियन. एकः वन द्वौ टु त्रयः त्री चत्वारः फोर. வெரி குட், வெரி குட். நல்லா வாசிச்ச பட்டு, வெரி குட். அடுத்தது குட்டி குழந்தை யாருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கல? ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துடுறேன். அவிக்னதா நீ ஒரு தடவை வாசிச்சுட்டுப்பா. अडियन வாசி பட்டு. அவிக்னதா வாசிப்பா. एकः वन द्वौ टु त्रयः त्री चत्वारः फोर. வெரி குட் பாய். நல்லா வாசிச்சப்பா. மான்யா நீ இப்ப வாசிச்சுடுமா? एकः वन द्वौ टु त्रयः त्री चत्वारः फोर. अडियन நான் முடிச்சிட்டேன் அடியன். வெரி குட். காமிச்சிடு பட்டு, ஒரு தடவை காமிச்சிடுமா? ஏகஹ द्वौ त्रयः चत्वारः. வெரி குட் கேர்ள் மான்யா, நன்னா எழுதியிருக்கம்மா. சரி, இப்போ நேற்றைய தினம் இந்த கிளாஸ் நம்ம எடுக்கும்போது குட்டி குழந்தை விதுர் ஒரு கேள்வி கேட்டான். இதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பஞ்ச, ஷட், சப்த, அஷ்ட, நவ, தச, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். 10 வரைக்கும் பார்த்தோம். இதுல எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பஞ்சல இருந்து தச வரைக்கும் ஒரே மாதிரியே இருக்கு. ஆனா இங்க மட்டும் ஏகஹா ஒரு விசர்க்கம் இருக்கு, இங்க த்ரயஹா ஒரு விசர்க்கம் இருக்கு, இங்க சத்வாரஹா இங்க ஒரு விசர்க்கம் இருக்கு. இதுல எல்லாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கு, மத்த நம்பர்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு குழந்தை கேட்டான். அதுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா பதில் சொல்றேன் கண்ணா, நல்லா லிசன் பண்ணுங்க. புரியலன்னா சொல்லிடுங்க, புரியல திருப்பி சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க ஃபர்ஸ்ட் வேர்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏகஹா அப்படின்ற வேர்டு பார்த்தோம் இல்லையா, அந்த வேர்டு 3 டிஃபரெண்டா வரும். நல்லா பாருங்க, இங்க பாருங்க. ஏகஹா ஒன், ஏகா ஒன், ஏகம் ஒன். பட்டு நான் இப்ப என்ன எழுதியிருக்கேன் பட்டு, ஏகஹா ஒன், ஏகா சேம் மீனிங் தான், ஒன், ஏகம் ஒன். சரியா? இப்போ இதுல ஏகஹா, ஏகா, ஏகம் இந்த 3 வார்த்தைகள்ல ஒரு வார்த்தைய தான் நம்ம பார்த்த அந்த புஸ்தகத்துல கொடுத்துருக்கா. கரெக்டா? இப்போ விதுர்
பட்டு நீ பார்த்த வேர்டு என்ன தெரியுமா? இந்த ஏகஹான்ற வேர்டு மட்டும்தான் நீ அந்த புக்ல பார்த்த. கரெக்டா பட்டு? எஸ் அடியன். இது இந்த வேர்டு தான் அங்க கொடுத்திருந்தா. ஒன்னு 2 வேர்டு வேற இருக்கு. அந்த 2 வேர்டும் ஒன் ஒன் அப்படியே சொல்லும். அந்த மீதி 2 வேர்டு என்னது? ஏகா அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு, ஏகம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அப்போ ஒன் அப்படின்றத சொல்றதுக்கு சான்ஸ்கிரிட்ல எத்தனை வார்த்தைகள் இருக்கு? குழந்தைகள் எல்லாம் சொல்லுங்க, எத்தனை வார்த்தைகள் இருக்கு? அடியன் 4 வார்த்தைகள் இருக்கா, 3 வார்த்தைகள் இருக்கா, 2 வார்த்தை இருக்கா, 1 வார்த்தை இருக்கா? 4 வார்த்தைகள். 4 இல்லையே பட்டு, 3 தானே இருக்கு. 3 எங்க? ஏகம் பட் வராது, அங்க வரும். இதோ இருக்கே, ஏகம் போட்டாச்சே. இல்ல அங்க வரும். அந்த ஏகலக்கு மேல அம்மு வரும், ஏகம். பட்டு அந்த ஏ போட்டு கா போட்டு மேல ஒரு புள்ளி வச்சு அனுஸ்வாரம் போடுறது, அதுவும் இதுவும் ஒண்ணுதான். நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. அது 4வது கிடையாது. மொத்தம் 3 வார்த்தைகள் தான் இருக்கு. புரியறதா ஹரிப்பிரியா? புரிஞ்சுண்டியா? அப்போ வெரி குட். அப்போ ONE ஒன், இந்த ஒன் அப்படின்றத சொல்றதுக்கு சான்ஸ்கிரிட்ல 3 வார்த்தைகள் இருக்கு. ஏகஹா, ஏகா, ஏகம். 3 வேர்டு. அதுக்கப்புறம் அந்த ஒன்ல 3 லெட்டர்ஸ். ஆமா. இப்போ இந்த 3 வார்த்தையில ஒரு வார்த்தைய மட்டும் எடுத்து என்ன பண்ணிருக்கா, அந்த புக்ல கொடுத்துருக்கா. நீ என்ன தெரியுமா கேட்கலாம்? ஏன் மீதி 2 வார்த்தையை அந்த புக்ல கொடுக்க கூடாதான்னு கேட்கலாம். குட்டி குழந்தைகளை கன்ஃபியூஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் ஒரே ஒரு வார்த்தை கொடுத்துருக்கா. ஓகேவா விதுர்? புரிஞ்சுண்டியா? ஓகே. சரி, இந்த 3 வார்த்தைகளுக்கும் 3 டிஃபரண்ட் யூசேஜஸ் எல்லாம் இருக்கு. அது குட்டி குழந்தைகளுக்கு இப்ப சொன்னா புரியாது. உங்களுக்கே அந்த பாடம் எல்லாம் எடுக்கும் போது, ஒண்ணு கொஞ்சம் பெரிய கிளாஸஸ் வரும்போது, நீங்க இதெல்லாம் ஏன் 3 டிஃபரெண்டா இருக்கு, ஏன் ஃபர்ஸ்ட் 4 நம்பருக்கு மட்டும் இது மாதிரி கொடுத்துருக்கா, இதெல்லாம் அப்ப நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இப்போ உங்களை போட்டு கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம். சரியா பட்டு? புரிஞ்சுட்டீங்களா? ஓகே அடியன். தன்யோஸ்தி பட்டு. இப்போ நான் ஒரு தடவை சொல்றேன் கண்ணா. ஏகஹாலேந்து தச வரைக்கும் சொல்றேன். நீங்க எல்லாரும் ஒரு தடவை கூட சொல்லிண்டே வாங்க. சரியா? ஏகஹா 1, சொல்லிட்டீங்களா? அடுத்தது துவௌ 2. வெரி குட். त्रयः 3. வெரி குட். चत्वारः 4. வெரி குட். पञ्च 5. வெரி குட். என்ன சொல்றீங்க? நான் உங்களுடைய அந்த ஸ்கிரீன் பாக்குறதுனால எனக்கு நன்னாவே தெரியுது. உங்களுடைய மூமெண்ட் நான் பார்க்க முடியறது. கரெக்டா சொல்லிட்டு இருக்கீங்க. ஷட் 6. வெரி குட். சப்த 7. வெரி குட். அஷ்ட 8. Very good. Nava 9. Dasha 10. Very good. என்னன்னா சொன்னீங்கப்பா. இப்ப நான் மாத்திரம் சொல்றேன்.
ப்ரொனவுன்சியேஷன் மட்டும் நல்லா காதுல வாங்கிக்கோங்க. ஏகஹா 1, துவௌ 2, த்ரயஹ 3, சத்வாரஹ 4, பஞ்ச 5, ஷட் 6, சப்த 7, அஷ்ட 8, நவ 9, தச 10. ஓகேவா? இப்போ இந்த 10 நம்பர்ஸுமே உங்களுடைய நோட்ல எழுதியிருக்கணும். நான் இப்ப நீங்க இது பாரு, இங்க நீங்க சத்வாரஹா வரைக்கும் எழுதிட்டீங்க இல்லையா? இப்ப நான் பஞ்ச அதுல இருந்து எழுதி காமிச்சு விடுறேன். அதையும் ஒரு தடவை நீங்க எழுதி வச்சுருங்க. சரியா? பத்து இது 3 முதல்ல எழுதிருங்கப்பா. பஞ்ச 5, ஷட் 6, சப்த 7. பஞ்ச 5, ஷட் 6, சப்த 7. வெரி குட். ஒரு குழந்தை எழுதியாச்சு. தயா நாராயணன் நன்னா எழுதியிருக்க கண்ணா. வெரி குட் கேர்ள். வெரி குட். ஸ்ரீ கிருஷ்ண ஷடகோபன் எழுதியாச்சு. பஞ்ச ஷட் சப்த. வெரி குட். நன்னா எழுதியிருக்கப்பட்டு. வெரி குட் பாய். கண்ணா இந்த போர்டு விசிபிளா தெரியறதா பட்டு? கிட்ட கொண்டு வரணுமா? ரொம்ப குட்டியா இருக்கா உங்களுக்கு? ஹரிப்பிரியா எழுதியாச்சு. பஞ்ச 5, ஷட் 6, பட்டு சப்த அது எங்க எழுதியிருக்க பட்டு? நெக்ஸ்ட் பேஜா? சப்த 7. வெரி குட். நன்னா எழுதியிருக்க ஹரிப்பிரியா. குட் கேர்ள். அபிக்னதா. வெரி குட். நன்னா எழுதியிருக்கப்பா. பஞ்ச ஷட் சப்த. ஓ நீ அஷ்ட நவ தச எல்லாமே எழுதிட்ட. வெரி குட் பாய். நல்லா எழுதியிருக்கமா. தீக்ஷா நீ எழுதிட்டியாமா? இருபட்டு. ஏகஹா 1, துவௌ 2, த்ரயஹ 3, சத்வாரஹ 4, பஞ்ச 5, ஷட் 7. ஓகே பட்டு, எனக்கு அந்த பஞ்சன்ற வேர்டு மட்டும் சரியா வரல பட்டு. நீ ஒரே ஒரு தடவை திருப்பி எழுதிட்டேன். நான் உனக்கு அதை பெருசா எழுதி காமிக்கிறேன் தீக்ஷா. இங்க பாரு, அந்த பஞ்சன்ற வேர்டு மட்டும் பெருசா எழுதி காமிக்கிறேன். இங்க பாரு, போட்டுட்டு அடுத்தது இந்த இஞ்ச். இந்த இஞ்ச். வெரி குட். கரெக்டா போட்டுட்ட பட்டு. வெரி குட். பஞ்ச இப்படிதான் எழுதணும். பஞ்ச சரியா கரெக்டா எழுதியிருக்க பட்டு. வெரி குட். இப்ப நான் திருப்பி இது காமிக்கிறேன்னா வேற யாராவது எழுதல அப்படின்னா ஒரு தடவை பார்த்து எழுதிருங்கப்பா. பஞ்ச ஷட் சப்த. எல்லாருமே எழுதியாச்சாப்பா? அடுத்தது போலாமா? இந்த குழந்தை மான்யா. பஞ்ச ஷட் சப்த. வெரி குட். நல்லா எழுதியிருக்க மான்யா. சாரங்கா. வெரி குட். பஞ்ச ஷட் சப்த. பட்டு சாரங்கா, நீ இந்த சப்த எழுதும் போது மட்டும் மேல இந்த தலைக்கோடு போட விட்டுட்ட பார்ப்பட்டு. இதோ இங்க மேல ஒரு கோடு போடுவோம்ல, அது மறந்துட்ட பேர். அது மட்டும் போட்டுடுப்பா. எழுது. ஸ்ரீநிகேதன் பட்டு நீ எழுதிட்டியா? சரி, அதை காமிச்சுட என்கிட்ட கொஞ்சம். வெரி குட் கேர்ள். வெரி குட் கேர்ள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஸ்ரீநிகேதன் முடிச்சிட்டியா பட்டு?
இல்ல ஆரியன். சரிப்பா எழுதுப்பா. நான் இப்ப பேசினது ஹரிப்பிரியா. ஹரிப்பிரியா குட் கேர்ள். அஷ்ட நவ தச அதுவும் நீ எழுதிட்ட பட்டு. வெரி குட். நான் இப்ப எழுதி காமிக்கிறேன், ஒரே நிமிஷம் லிசன் பண்ணு. சரியா? நல்லா எழுதிருக்க ஹரிப்பிரியா. இங்க பாருங்க, மீதி இருக்கக்கூடிய 3 நம்பர் அஷ்ட 8 நவ 9 दश 10 पटु अष्ट 8 नव 9 दश 10. ஆரியன் இப்போதான் 5th என்னுடைய. அப்படியா பட்டு? சரி பட்டு, நான் இப்படி திருப்பி காமிக்கிறேன். இந்தா இங்க தெரியறதா? பஞ்ச ஷட் சப்த தெரியறதா? எஸ் ஆரியன். இது முடிச்ச உடனே சொல்லு, நான் உனக்கு திருப்பி ஒரு தடவை காமிக்கிறேன். சரியா? சரி ஆரியன். சரிப்பா. எழுதிட்டீங்களா கண்ணா? வேற யாராவது எழுதிக்கலாம், எழுதிக்கோங்கப்பா. நான் இப்போ ஒரு தடவை ஃபுல்லா சொல்லி காமிச்சு விட்டுமா? ஏகஹ 1 द्वौ 2 त्रयः 3 चत्वारः 4 पञ्च 5 षट् 6 सप्त 7 अष्ट 8 नव 9 दश 10. இப்போ யாராவது பார்க்காம சொல்ல முடியுமா? பார்க்காம சொல்றதுனா எப்படி தெரியுமா? கண்ணை மூடின்றணும். இந்த வேற என்ன மாதிரி இது வேற இப்படி கண்ணை மூடிண்டு ஏகஹ 1 द्वौ 2 त्रयः 3 இப்படி சொல்லணும். யாரால சொல்ல முடியும்? கண்ணை மூடினா சொல்லணும். ஆரியன். யார் பண்ற? சொல்லுமா. ஆரியன் எனக்கு சொல்ல முடியும். வெரி குட் வெரி குட். ஹரிப்பிரியாவால சொல்ல முடியும். வேற யாரு சொல்ல போறீங்க? ஹரிப்பிரியா கண்ணு முடிக்கோ. ஏகஹ 2 त्रयः 3 चत्वारः 4 पञ्च 5 6 सप्त 7 अष्ट 8 9 दश 10. Very good. 100 out of 100. Very good. ஆரியன். ஆரியன். சொல்லுப்பா. ஆரியன் எனக்கு ஒரு இன்னொரு இது சொல்லணும். நான் ஒரு நிமிஷம் போலாமா? போயிட்டு வா பட்டு. ஆரியன் தயா சொல்லாமா? சொல்லு கண்ணா. தயா நாராயணன் சொல்லுமா. एकः 1 2 त्रयः 3 चत्वारः 4 पञ्च 5 षट् 6 सप्त 7 अष्ट 8 नव 9 दश 10. வெரி குட் தயா நாராயணன். 100 out of 100. நன்னா சொன்னீங்க. ஹரிப்பிரியா தயா நாராயணன் 2 பேர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நன்னா சொல்லிட்டீங்க. கண்ணு மூடிட்டு சொன்னா பசங்க எல்லாம். ட்ரை பண்ணு பட்டு. ட்ரை பண்ணு பட்டு. இருப்பா. ட்ரை பண்ணுப்பா. एकः 1 द्वौ 2 त्रयः 3 चत्वारः 4 पञ्च 5 पञ्च 6 सप्त 7 अष्ट 8
नव Hmm. 9 दश Hmm. வெரி குட் மான்யா 100 out of 100 நன்னா சொன்ன மான்யா வெரி குட் இப்போ ஹரிப்ரியா தயா நாராயணன் மான்யா 3 பேர் முடிச்சாச்சு அடுத்தது சாரங்காவா अरियन अरियन எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறேன் பட்டு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறேன் சொல்லுப்பா இப்போ விதுர் சொல்லுப்பா விதுர் एकः 1 2 त्रयः 3 पञ्च 5 6 सप्त 7 अष्ट 8 नव 9 10 வெரி குட் நன்னா சொன்னப்பா சாரங்கா 100 out of 100 விதுர் நீ இப்ப சொல்லலாம் விதுர் ஸ்டார்ட் பண்ண பட்டு एकः 1 2 2 त्रयः चत्वारः 4 पञ्च 5 6 सप्त 7 अष्ट 8 9 दश 10 வெரி குட் 100 out of 100 விதுர் வெரி குட் பாய் அடுத்தது ஸ்ரீநிகேதன் சரி பட்டு சொல்லு பட்டு எது தெரியுமோ சொல்லு பட்டு एकः 1 द्वौ 2 चत्वारः 3 4 चत्वारः 4 पञ्च 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 5 षट् 6 सप्त 7 अष्ट 8 9 दश வெரி குட் நன்னா சொல்லிட்டப்பா ஸ்ரீநிகேதன் குட் பாய் ஸ்ரீ கிருஷ்ண ஷடகோபன் சொல்றியா பட்டு ஐயன் நான் சைடு முடிச்சிட்டேன் அடியன் அந்த 7th வரைக்கும் வெரி குட் பாய் நீ நன்னா சொன்னப்பா ஸ்ரீ கிருஷ்ண ஷடகோபன் சொல்றியாப்பா சரியே சொல்லு பட்டு एकः 1 2 त्रयः 3 चत्वारः 4 पञ्च 5 6 सप्त 7 नव பட்டு நீ சரியா கேட்கல பட்டு வெரி குட் பாய் ஸ்ரீ கிருஷ்ண ஷடகோபன் 100 out of 100 குட் பாய் அடுத்தது அவிக்னதா நீ சொல்றியாப்பா சொல்றேன் அடியன் एकः 1 द्वौ 2 त्रयः 3 चत्वारः 4 पञ्च 5 षट् 6 सप्त 7 अष्ट 8 9 दश 10 வெரி குட் நன்னா சொன்னப்பா அவிக்னதா 100 out of 100 வெரி குட் பாய் அடுத்தது தீக்ஷா சொல்றியாமா தீக்ஷா கேக்குறதா எஸ் அடியன் சொல்லுப்பா தீக்ஷா சொல்லுமா एकः 1 द्वौ 2 त्रयः 3 चत्वारः 4 पञ्च 5 षट् 6 सप्त 7 अष्ट 8 9 9 दश
வெரி குட். நானா சொன்ன தீக்ஷா 100 out of 100. வெரி குட். சின்மய் கிருஷ்ணா நீ சொல்றியா கண்ணா? 1 to 10. ஏகஹா 1. Can you say கண்ணா? Yes, sir. Ekaha. ம் 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 द्वौ 2. Two. ம் त्रयः 3. Trayaha. Three. ம் चत्वारः 4. Aha. Four. ம் पञ्च 5. Pancha. Five. Very good. षट् 6. Shat. Six. सप्त 7. Sapta. Seven. अष्ट 8. Ashta. Eight. नव 9. Nava. Nine. दश 10. Dasha. 10. வெரி குட். நானா சொன்னப்பா சின்மய் கிருஷ்ணா 100 out of 100. வேற யாராவது குட்டி குழந்தைகளுக்கு நான் வாய்ப்பு கொடுக்காம விட்டுட்டேனா? யாருடைய நேமாவது நான் கூப்பிடாம விட்டுட்டேனா சின்ன குழந்தைகளை? அடியேன் நான் ரிவர்ஸ்ல சொல்ல தெரியும் அடியேன். ஏ பட்டு ரிவர்ஸ்ல நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? சரி, நீ இப்ப இந்த ரிவர்ஸ்ல சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த 11ல இருந்து 20 ஒரு தடவை படிச்சு விடலாமா? நீ என்ன சொல்ற? சரி பட்டு. சரி பட்டு. அப்போ ஒரு தடவை நம்ம அந்த ரிவர்ஸ்ல இருந்து ஒரு தடவை சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், என்ன நம்ம 11 to 20 ஒரு தடவை படிச்சு விடலாம். லிசன். Now we are going to see from ekadasha to vimshatihi. That means 11 to 20 in Sanskrit. இப்போ நம்ம வந்து சான்ஸ்கிரிட்ல 11ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரியா? இப்போ ஸ்ரீமதி அம்மா சொன்ன மாதிரி யாருக்காவது நான் சொல்றது புரியலன்னா கண்டிப்பா என்கிட்ட கேளுங்கோ. நான் வந்து என்ன பண்றேன், அதை உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன். இங்கிலீஷ்லயும் ஒரு தடவை சொல்றேன் கண்ணா. சரியா? இப்போ இந்த ஸ்கிரீன்ல ஒரு பிடிஎஃப் அடியன் ஷேர் பண்றேன். அந்த பிடிஎஃப் தெரியறதான்னு பாருங்கோ. பிடிஎஃப் தெரியறதா? Yes sir. Very good. Very good. Now I will teach you from 11 to 20. Okay kana? Listen carefully. Ekadasha 11, dvadasha 12, trayodasha 13, chaturdasha 14, panchadasha 15, shodasha 16, saptadasha 17, ashtadasha 18, navadasha 19, vimshatihi 20. நான் இன்னும் ஒரு தடவை படிச்சு காமிக்கிறேன் கண்ணா. லிசன் பண்ணுங்கோ. இப்போ 11 to 20 வரைக்கும் இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் நம்பர் நேம்ஸ் பார்க்க போறோம். ஏகாதச 11, துவாதச 12, த்ரயோதச 13, சதுர்தச 14, பஞ்சதச 15, ஷோடச 16, சப்ததச 17, அஷ்டாதச 18, நவதச 19, விம்சதிஹி 20. இப்போ நான் இன்னொரு தடவை படிச்சு காமிக்கிறேன் பட்டு. நான் சொல்லி ஒரு கேப் கொடுக்கறேன். அந்த கேப்ல நீங்க மியூட்ல தான் இருக்கணும். யாருமே அன்மியூட் பண்ண வேண்டாம்.
ஆனா நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க சொல்லணும். புரியுறதா? நீங்க சொல்றத நான் ஈஸியா பார்த்து புரிஞ்சுப்பேன். ஏன்னா உங்களுடைய வீடியோ ஆன்ல இருக்கிறதுனால நீங்க சொல்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சிடும். சரியா? Now I will say these 10 numbers from 11 to 20. You repeat after me, children. Okay? Ekadasha 11. சொல்லுங்க பட்டு. வெரி குட். நல்லா சொல்றீங்களே. துவாதச 12. வெரி குட். त्रयोदश 13. வெரி குட். நல்லா சொல்றீங்கப்பா. சதுர்தச 14. வெரி குட். என்ன பட்டு? திரையோதசுக்கு எப்படி தர்ஷன போட்டிருக்கு? ஆமா பட்டு, இங்க பாரு. त्रयोदश त्रयोदश त्रयोदश. சரியா பட்டு? 12 துவாதச பட்டு. இது பட்டு இப்ப நீ உட்காந்து இது எழுதி பட்டு, இத நீ இப்ப உட்காந்து எழுதிக்காத. நான் உனக்கு அது போர்ட்ல எழுதி காமிக்கிறேன். அப்பதான் அது உன்னால ஈஸியா எழுதிக்க முடியும். சரியா? இப்ப இது உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிடும். சரியா? ஓகேவா பட்டு? ஓகே குட். மியூட் பண்ணிக்கோ பட்டு. இப்போ சதுர்தச வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய நம்பர் சொல்றேன். பஞ்சதச 15. சொல்லுங்கப்பா. பஞ்சதச 15. அடுத்தது ஷோடச 16. சப்ததச 17. அஷ்டாதச 18. நவதச 19. விம்சதிஹி 20. வெரி குட். நல்லா சொன்னீங்கப்பா. இந்த பாடம் வரைக்கும் இருக்கட்டும். அடுத்த வாரம் உங்களுக்கு மறுபடியும் 1 to 20 ஒரு தடவை எடுக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் வீக் ஐ வில் டீச் யூ from 1 to 20 again. Okay Kanna? Dhanyavadaha. Punarmilamah. Jai Jai Sri Sudarshana.